முதற்றே உலகு. வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களுக்கு குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி திங்கட்கிழமை ஜனவரி 18 சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே நியூஸில் கேட்டுட்ருக்கிற விஷயந்தான். ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் ஒன்டாரியோவில் கொண்டு வரப்பட்டு ஃபியூ டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபியூ டேஸ் தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பித்தாங்க. இந்த ஃபியூ டேஸில் என்னெல்லாம் மாறி இருக்குது, என்ன மாதிரியான நம்பர்ஸ், அது ஆக்சுவலாக ஹெல்த் கேர் சிஸ்டத்தை எப்படி பாதிக்குது. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், வேக்சினேஷன்ஸ். ஸோ இது இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இந்த வேக்சினேஷன்ஸ் என்ன மாதிரியான ரோல் அவுட் நடந்துகிட்ருக்கு அண்ட் அதோட இன்கம்மிங் எப்படி வருது அண்ட் இதனால் இன்றைக்கி வேக்சினேஷன் செய்யக்கூடிய நேரங்கள் அண்ட் கிளினிக்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் மற்றும் டோரி அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கெனடிய வளத்தில் மார்கேஜ் அண்ட் ஒரு வீடு வாங்குறதுனா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சீரியஸாக கன்சிடர் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஐ வச்சு செக் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் அகெயின் ஒரு அழகான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நியூஸ் என்னென்னலாம் இருக்குது கனடாவை பொறுத்த வரைக்கும், வெதர் ரிப்போர்ட் அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர், கண்டிப்பாக கோவிட் பற்றி தான் நம்ம இந்த வருடம் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய வகையில் எல்லா பக்கமுமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போது வேக்சின் வந்துடுச்சு அண்ட் மாஸ் வேக்சினேஷன் பண்ணிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி இந்த வேக்சின் பல மற்ற பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா ப்ராமிஸ் பண்ணபடி அந்த அளவுக்கான டோசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து சேரத்துக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபைசரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெல்ஜியமில் இருக்கிற ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி வந்து ஒரு பெரிய ரெனோவேஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அண்ட் அதனால ப்ரொடக்ஷனை வந்து அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால கனடாவுக்கு வர வேண்டிய நம்பர்ஸ் டோசேஜ் நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது நம்மளை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கப்பட்டவர்களுக்கு செகண்ட் டோஸ் வந்து சேருமா கரெக்டான நேரத்தில் அப்படின்றது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் மாஸ் வேக்சினேஷனுக்கு நிறைய கிளினிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா டொரண்டோவில் மெட்ரோ சென்டரில் திறக்க வேண்டிய கிளினிக்கையுமே பாஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பல தரப்புலேருந்து டிஃபிகல்ட் ஆகிட்டே வருது. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்டாரியோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து டெசிக்னேட் பண்ணி கோவிட் பேஷண்ட்ஸை பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரங்களில் கூட நம்ம இருக்கிறோம். அந்த வகையில் டொரண்டோவில்
வானில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், புது ஹாஸ்பிட்டல் அவங்க டிசைட் பண்ண மாதிரியே February 7th ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் அது ஸ்பெசிஃபிக்காக கோவிடுக்காக பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போதைக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பெரிய ரீசன் ஆஃப்கோர்ஸ் மெக்கன்சி ஹெல்த் ஸ்டெப் அப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை வந்து அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் முதல்ல திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இதை பற்றியெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். The fight against COVID-19 is like nothing we've ever faced. In a fight like this, you need every tool possible. You need to mobilize every resource available. That's why I'm here today, to personally inspect the latest addition to our fight against this terrible virus. In a few short weeks, this hospital, the Cordelucci Vaughan Hospital, will open its doors. It's the first newly built hospital in Ontario in over 30 years, adding net new capacity to the system. And when we're in the fight of our lives, this incredible state-of-the-art hospital, it's like reinforcements coming over the hill. This new hospital, it's a rare of hope, and for all of our incredible healthcare heroes in the front lines of this fight. With many of our hospital ICUs approaching full capacity or beyond, this new hospital, it's relief. It's added capacity for all those heroes who are stretched to the limit right now. That's because working with Altaf and his team, I have to tell you, Altaf is an absolute champion. This guy has hit the ball out of the park, and I told him today that ball's still going for stepping up like this. We've decided that Cordelucci Vaughan Hospital will open as a dedicated resource to support the province's COVID-19 response. This hospital will take in critical care patients from surrounding hospitals to help ease capacity pressures around COVID-19. Again, I want to thank Altaf and the entire team at Mackenzie Health for stepping up to the plate at this time when we need it most. Today, I can also announce that we're investing $125 million to get 500 additional surge beds in Toronto, Windsor, Durham, Kingston, and Ottawa. These 500 new beds will reduce pressures on hospitals in these hotspot regions as we battle COVID-19. This is in addition to the 3,100 surge beds we added as part of our COVID-19 response. I'd like to recognize and thank Mayor Bevilacqua and Ministers Lecce and Tabolo for their leadership here in Vaughan and all of their work getting this hospital off the ground. And above all, I want to thank all of the frontline workers, the nurses, the PSWs, the doctors, paramedics, and hospital staff at Mackenzie Health. These local heroes have been working around the clock to provide top-notch patient care over the past few months. My friends, this is Canada's very first smart hospital. It's a spectacular addition to Ontario's healthcare system, and we can't stop here. We're investing $18 billion over the next 10 years to build new hospitals right across Ontario. But my friends, the fight isn't over yet. And as I've said before, we will be here. We will do whatever it takes. We will spare no expense to keep you and your family safe. Thank you, and God bless the people of Ontario. வான் ஹாஸ்பிட்டல் February 7ஆம் தேதியிலிருந்து கோவிட் ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக ஃபுல் ஃப்ளெட்ஜில் இறங்கியிருக்காங்க. அகேன் இது வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்டென்சிவ் கேரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்புகிறாங்க. அண்ட் ஸ்டாஃபிங் இந்த மாதிரியான ஃபைனல் ஸ்டேஜஸில் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ இது அஃப்கோர்ஸ் கோவிடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு பெரிய ரிலீஃப் ஜோனாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ஆன் தி அதர் சைட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வேக்சினேஷன் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா
அது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கரான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப சீராக ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி கிட்ட வரும்போது ஒரு ஒரு சின்ன தடை. அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைசர் வேக்சினேஷன்ஸ் உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி இறக்குமதி செய்ய வேண்டிய இந்த சுச்சுவேஷனில் அதுக்கான ஒரு பாஸ் நடந்துருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெல்ஜியமில் அந்த ஃபைசர் வேக்சினோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இது டொரண்டோவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செகண்ட் டோஸ் வர வேண்டிய நேரத்தில் அந்த பாஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கப்பட்டவங்களுக்கு செகண்ட் டோஸ் டிலே ஆகும் அப்படின்னுட்டு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைசர் முன்னாடியே 21 டேஸில் அந்த செகண்ட் டோஸை கொடுக்கணும். அண்ட் அதை சுற்றி தான் அந்த ரீசர்ச் இருக்குது. அந்த 95% எஃபிகசி வந்து இஸ் பேஸ்ட் ஆன் தட் ரீசர்ச். ஸோ அந்த வகையில் இப்போது இதில் ஒரு சின்ன பாஸ்ன்ற பட்சத்தில் அந்த டோஸ் 21லேருந்து 42 டேஸ்க்குள்ளே அந்த செகண்ட் டோஸை கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் இதோட எஃபிகசி என்ன, ரீசர்ச் படி இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் மெட்ரோ கன்வென்ஷன் சென்டரில் தொடங்கப்பட்ட அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வேக்சினேஷன், ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கப்பட்ட வேக்சினேஷன், ஸோ ஹாஸ்பிட்டலோட அலைடாக இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கப்பட்டது. அண்ட் லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டிஸ் அலைன்ட் வித் தி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிவிட்டு இப்போ ரெண்டாவது ஃபேஸ்ன்றப்போ இப்போ மெட்ரோ கன்வென்ஷன் சென்டர்லேயும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தான். பட் இவங்க வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபேமிலி ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க அண்ட் யூனோ ஜெயில்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணுற மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களுக்கான ப்ரையாரிட்டியில் தான் இந்த கிளினிக்கில் வேக்சினேஷன் கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அண்ட் இந்த கிளினிக் வந்து 6 வீக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மண்டே 6 வீக்ஸ் நடக்க வேண்டிய ஒரு ப்ரீ டிஸ்போஸ்ட் டிசிஷனில் தான் ஆரம்பித்தாங்க. பட் அகெயின் இப்போது வேக்சினேஷன் குறைஞ்சிருக்குன்ற பட்சத்தில் ஃப்ரைடேவோட இந்த கிளினிக்கை பாஸ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பித்து 4 நாளிலே பாஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அவங்க பிளான் பண்ணியிருந்தபடி இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு பெரிய தடங்கலாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி அகெயின் டொரண்டோ லெவலில் இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒன்டாரியோ லெவலில் கேட்டோம். ஸோ இப்போ டொரண்டோ லெவலில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டு வருது அப்படின்றத பற்றி மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் பேசுகிறாங்க, பார்க்கலாம். Today is known in some quarters as Blue Monday, and while its origins are controversial, I believe that addressing the fact that this time of year can be challenging for some people's mental health is actually very important. It's worth acknowledging that last year, that all the events that transpired this past year and the public health measures now in place meant, of course, to stop the spread of COVID-19 and to save lives, have had an impact on the mental health of many, many people. Many people have never experienced the kind of stress and anxiety they might be facing now because of the unique circumstances in which we've found ourselves for some period of time. But as we have said from this table and tried to say it as a city administration from the outset, the extraordinary stresses it has created for people, and any other time for that matter, make it okay to say you're not okay. This is something that you've heard Chief Peg say before, and that it is very, very important when you are feeling anxiety or stress that is beyond what you've experienced to reach out to someone and to share those thoughts with them. I know it's incredibly difficult for so many people to be so isolated right now, and that so many of the joys and supports that we count on and to some extent maybe even take for granted in everyday life are at present few and far between. So I want to reiterate the mental health supports we have available to residents of the City of Toronto through city services like 211, and to let people know that there are experienced people dedicated to helping you get through these tough times and make sure you get the support that you need, and that no one should have to hesitate to access these services and no one should have to go through this alone. It's worth repeating that we need much more mental health support, largely a part of the provincial healthcare system, and it is my hope that in the wake of the pandemic and all the lessons that we've learned from it, that one of the things that will happen is a renewed focus by all governments in investing in healthcare in all of its forms, but including in particular mental health and addictions, which have seen gross underinvestment for a very, very long time.
We're working in many different ways to help the province roll out the COVID-19 vaccinations. The Chief will have an update on our immunization clinic, which opened today, and which will help Toronto and the entire province write the clinical operations playbook for all large city-run immunization clinics, which will be operating across Toronto and hopefully around the province and hopefully here as soon as possible, and of course once the vaccine is available. As anyone knows who may have been watching the NFL playoffs over the last few days, you need a good playbook. It is the only way to win. This immunization clinic playbook will be battle-tested and will ensure in the coming months that we get the vaccines to people in large numbers when the supply is available, and to do it as well as we possibly can. Lessons will be learned, bugs will be worked out, so that as we move to literally vaccinate millions of people in just a few months' time and in a very short period of time, once we really get down to the large numbers, we will have the process required for such an unprecedented undertaking refined to the maximum possible extent. We are making progress now as part of an all-hands-on-deck effort to get the vaccine to our most vulnerable residents. On Friday, we completed the first round of vaccinations in all 87 long-term care homes in Toronto, a week ahead of the provincial deadline. This is amazing work done at wartime speed, as I call it, and it will make a difference in our fight against COVID-19. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. கண்டிப்பாக நம்மளோட மேயர் சொன்ன மாதிரி இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். ரெகுலராகவே வின்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம், எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் மண்டே 3rd Monday ஆஃப் ஜான்வரி வந்து யூஸ்வலாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல், அண்ட் இட்ஸ் கால்ட் ப்ளூ மண்டே. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் வந்து ஹாலிடே சீசனில் செய்யப்பட்ட ஷாப்பிங், அதோட கிரெடிட் கார்டு பில்ஸ் யூஸ்வலாக இந்த டைமில் வரும், அண்ட் வெதரும் வந்து ரொம்ப கோல்டாக ஆக ஆரம்பிக்கும், அண்ட் லாங்கர் நைட்ஸ். ஸோ இதனால் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மண்டே வந்து ப்ளூ மண்டேவாக டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் ஒரு ப்ளூ மண்டே மட்டும் இல்லை, pretty much every single Monday, pretty much நிறைய நாட்கள் ரொம்பவே டிப்ரெஸிங்னு சொல்ல மாட்டேன், பட் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்ப லோ மூட் இருக்கக்கூடிய டேஸாக தான் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து சோஷியலைசேஷன் இல்லாததுனால, சோஷியலைஸ் பண்ணுறது இல்லை. மிஞ்சி போனால் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி 4-5 பேர் மட்டுமே இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக ரொம்பவே உன்னிப்பாக கவனித்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அதுக்கு கேர் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அண்ட் திரு ஜான் டோரி அவர்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஓகே டு சே தட் யூ நாட் ஓகே, அண்ட் அது என்னென்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஹெல்ப் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டேயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அகேன் கவனமாக உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த் மேலேயுமே பாதிப்பு அண்ட் கவனம் வச்சுக்க வேண்டும். அகேன் ஃபினான்ஷியலி ஸ்பீக்கிங் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுவும் ஒரு பெரிய ரீசன். வேலை போகிறதா இருக்கட்டும், அண்ட் எல்லா செக்டருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பேண்டமிக்னால. பட் அதுலேயுமே பாதிக்கப்படாத ஒரு செக்டர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரியல் எஸ்டேட் மட்டும்தான். ஐ கெஸ் நிறைய பேர் சிட்டியிலேருந்து மூவ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் ஃபாரவே வீடு எடுக்கிறாங்க, அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு பாசிபிலிட்டின்றதுனால கம்யூட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தூரத்தில் இருந்தாலுமே தூரமாகவே வீடு எடுக்கலாம்,
தப்பில்லை அப்படின்னு எல்லாருமே யோசித்து நிறைய பேர் வீடு வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சிட்டிக்குள்ளே வீடை விற்றுட்டு கொஞ்சம் தூரமாக அவுட்ஸ்கர்ட்ஸில் போய் வீடு வாங்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லா நேரத்துலையுமே உபயோகமாக இருக்கும். பட் இந்த நேரத்தில் ரொம்பவே ஸ்பெசிஃபிக். இதை பற்றி ஹோம் லைஃப் ரியாலிட்டி திரு செல்வா வெற்றிவேர் அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. அகேன் புதுசாக வீடு வாங்குறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவே கவனித்து பார்க்க வேண்டும். அதை பற்றி பார்க்கலாம். மீண்டும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தகவல்களோடு செல்வா வெற்றிவேல். வணக்கம் செல்வா வெற்றிவேல் அவர்களே. வணக்கம் சுதாகரன். இன்று நான் கேட்பது செல்வா வெற்றிவேல் அவர்களே, பலர் புதிதாக வீடு வாங்குகின்ற பொழுது, முதல் முறையாக வீடு வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில வேளைகளில் கணவனோ மனைவியோ நாட்டுக்கு புதியவராக இருக்கலாம், அவர்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் போதாமல் இருக்கலாம், அல்லது இருவரில் யாராவது ஒருவருக்கு கிரெடிட் வந்து அவ்வளவு நல்லதாக இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் வீடு வாங்குகின்ற முயற்சி செய்து பார்க்கலாம் என்று வீடு வாங்க வருவார்கள். இப்படி வாங்குகின்ற பொழுது ஏதோ ஒரு வீடு பிடித்து அவர்களுக்கு அந்த வீடு அப்ரூவல் ஆகிவிட்டால் பின்னர் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் மோர்கேஜ் கிடைக்காமல் போனால் பலரும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது பின்னர் பெனால்ட்டி அல்லது அதை அதிக வட்டிக்கு மோர்கேஜ் பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதற்கு என்ன செய்யலாம்? எப்படியான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? சுதாகரன், மிக முக்கியமான ஒரு விடயம் நமது மக்களுக்கு தெரிய வேண்டியது. ஒருவர் வந்து வீடு வாங்கும் பொழுது அவர் வந்து என்ன செய்வார் என்றால் ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல். அக்ரிமெண்ட் பர்ச்சேஸ் சேல் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் நம்பர்ஸ் இருக்கிறது. அதை நாங்கள் பாவிப்போம். அதில் வந்து பையர் அண்ட் செல்லர் சைனிங் த அக்ரிமெண்ட். அதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மோர்கேஜுக்கு வந்து மோர்கேஜ் கண்டிஷன் இருக்கும், இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன் இருக்கும். ஒரு வீட்டை வந்து மல்டிபிள் ஆஃபரில் வாங்கும் பொழுது அப்ரைசல் கண்டிஷன் இருக்கும். அதாவது வந்து பையர் அண்ட் செல்லர் கேன் பை த ப்ராப்பர்ட்டி, அட் த சேம் டைம் பேங்க் டசன்ட் நீட் அக்ரி. நீங்களே பார்க்குறீங்க, 800,000 விற்கிற ப்ராப்பர்ட்டியை ஒரு 100,000 ஓவர் ஆஸ்கிங் 100,000 ஓவர் ஆஸ்கிங் ஏஜென்ட் மேர் ஃபேஸ்புக்கில் போகிறது பார்த்துருப்பீர்கள். 900,000 வாங்கினால் அந்த 800,000 ப்ராப்பர்ட்டி 900,000 பெறுமதி இருக்குதா இல்லையான்றதை பார்க்கறது வங்கியின் வந்து கடமையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நியூ பையராக இருக்கலாம், கிரெடிட் ஸ்கோர் இருக்கலாம், எவ்வளோ பெர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் பொதுவாக நாங்கள் செய்வது என்னென்றால் பர்ச்சேஸ் சேல் அக்ரிமெண்டில் கண்டிஷன் ஆஃப் ஃபைனான்சிங் இருக்கும், கண்டிஷன் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ஆஃப் ஃபைனான்சிங் வந்து ரியல் எஸ்டேட் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு காமனாக உள்ளது 5 நாட்கள், 5 ஒர்க்கிங் டேஸ் என்றது. 5 ஒர்க்கிங் டேஸ் வந்து காணக்கூடியது. சில பேங்க்ஸ் வந்து certain அவர்ஸ்லேயே கம் பேக் டு த ஆன்சர். சில வங்கிகள் வந்து 2 நாட்கள் டைம் எடுப்பினோம். 5 நாள் கண்டிஷன் என்றது ஒரு ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் வாங்கும் பொழுது காணக்கூடியது. அந்த கண்டிஷன் இருக்குதான்னு பார்க்க வேண்டியது அவருடைய கடமை, வாங்குவருடைய கடமை. முகவர்கள் வந்து அப்படியான கண்டிஷன் இருக்கின்றதை விளங்கப்படுத்தி வாங்க வேண்டும். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறது. நீங்கள் கேட்டது மோர்கேஜ் மாத்திரம் இந்த சுதாகரன். அட் த சேம் டைம் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. எல்லா வீடுகளுக்கு வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 40 years old பங்களான்னு சொன்னால் அதில் நாங்கள் பார்க்க வேண்டியது இன்சுலேஷனிலிருந்து வாட்டர் சப்ளை, ஸோ மெனி திங்ஸ் நான் பார்க்க வேண்டி இருக்கும். அதுவும் கண்டிஷனில் இருக்கும். வளமாக இன் ப்ராக்டிஸில் என்ன இருக்கிறேன்னா ஃபைனான்சிங் கண்டிஷன், இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன், அப்ரைசல் கண்டிஷன், இது 3ம் இருக்கும். அந்த கண்டிஷன் இருக்குமாக இருந்தால் இப்படியானதை தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த வீட்டை ஒரு முறை பரிசோதனை செய்த பின்பு தான் வாங்க போகிறோம், அதற்கு அனுமதி தாருங்கள்னால் அதை கூட நீங்கள் அதில் கண்டிஷனில் போட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக. அதாவது கண்டிஷனில் வந்து நாங்கள் எதையும் போடலாம். உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் வீடாக இருந்தால் ஃபைனான்சிங் கண்டிஷன், இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன், ஸ்பெஷலி மல்டிபிள் ஆஃபர்ஸாக இருந்தால் அப்ரைசல் கண்டிஷன். அதே மாதிரி கண்டோவாக இருக்கலாம். ஒரு கண்டோவாக இருந்தால் ஒவ்வொரு கண்டோக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுக்கான கண்டிஷன் வந்து 10 நாட்கள் கண்டிஷன் வளமையாக வர்றது. ஒவ்வொரு கண்டோக்கும் வந்து ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் பார்ப்போம். அதில் முக்கியமானது வந்து பெட். அதாவது அந்த 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 பர்டிகுலர் கண்டோவில் பெட் வச்சிருக்கலாமா, பெட் இருந்தால் எத்தனை பெட் இருக்கலாம், எவ்வளோ வெயிட் உள்ள பெட் இருக்கலாம், அது நார்மலாக பெட் கண்டிஷன் பெட் இருக்கிறதா இல்லையானது சர்டிஃபிகேட்டில் பார்ப்போம். 2வது சில கண்டோவில் வந்து சீனியர்ஸ் இருப்பிடம் கூடுதலாக அவர்கள் வந்து கிட்ஸ் ஆண்ட 5 years old இருக்கிறவரை பிடிக்காமல் இருக்கும். மோஸ்ட்லி சீனியர்ஸ் லிவ் இந்த கண்டோ, பஸ் ரெகுலர் கண்டோ, இப்படி பலவிதமான இஷ்யூஸ் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது இந்த கண்டிஷன் ஜஸ்ட் யூ வெரிஃபை த கண்டிஷன். மோர் தேன் தட் கமர்ஷியல் சுதாகரன், கமர்ஷியல் வரும் பொழுது
5 நாட்கள் காணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 30 நாள் கண்டிஷன் கொடுப்போம், மோகேஜ் எடுப்பதற்கு, ஃபைனான்சிங் எடுப்பதற்கு, என்விரான்மெண்டல் செக் பண்ணுறதுக்கு. அதை விட மேலதிகமாக உண்டு டியூ டிலிஜென்ஸ். அதாவது எங்களுக்கு விருப்பமானது ஆர் வி சாட்டிஸ்ஃபைட் த டிசிஷன் பி மேக்கிங் என்றது. ஃபார் எக்ஸாம்பிள் $5 million நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது கண்டிஷன் மாத்திரம் காணாது. அதுக்காக எங்களை நாங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொடுப்போம். அதை விட லோயஸ்ட் கண்டிஷன் கொடுப்போம். பையர்ஸ் லோயர்ஸ் செல்லர்ஸ் லோயர் அக்ரிமெண்ட்டு ஆஃபீஸ் ப்ரிப்பேர் அப்படின்னா கூட அதில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்த்து ரிவ்யூ பண்ணுறது. ஜஸ்ட் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ். நன்றி செல்வவேட்டிவேல் அவர்களே. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ மார்கேஜ் அண்ட் வீடு வாங்குறத பற்றி பேசும்போது சைட் பை சைட் ரெண்டிங் பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற டேட்டா படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டொராண்டோவில் மட்டுமே வேக்கன்சி ரேட் பயங்கரமாக விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 4.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் இந்த டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் திஸ் இயர் 2021 4.6% டிக்ரீஸ் இருக்குது வேக்கன்சி ரேட்டில். அண்ட் லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஒன்லி அபவுட் 1% வேக்கன்சி. அதாவது டவுன் டவுன் அண்ட் மிட் டவுனில் கூட இருக்கிற காண்டோஸோட ரெண்டல் லெவல்ஸ், ரெடியாக இருக்கிற காண்டோ ரெண்டல்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த நம்பர்ஸை அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் 4.6% வேக்கண்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஆஃப்கோர்ஸ் யங் ஒர்க்கர்ஸ், டவுன் டவுனில் வாழ்ந்து வேலை பார்க்குற யங் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஜாப் லாஸஸ் நடந்துகிட்ருக்கு இந்த பேண்டமிக்னால. ஸோ அவங்க யூஸ்வலாக தே மூவ் பேக் ஹோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில். ஸோ அது ஒரு பெரிய காரணம். அண்ட் இன்னொரு பெரிய காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன் எஜுகேஷன் லெவல்ஸில் தான் இப்போ இருக்கிறோம். யாருமே இன் கிளாஸ் லேர்னிங்க்கு வரல. ஸோ அந்த வகையில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டர்ஸ் வந்து அவங்களுமே டவுன் டவுன்லேயும் சரி மிட் டவுன்லேயும் சரி அந்த ரெண்டிங் ஆப்ஷனுமே குறைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த வேக்கன்சி ரேட்ஸ் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இது டவுன் டவுன் மிட் டவுன் மட்டும் இல்லை, 905 ஏரியாவில் கூட, ஜிடிஏல இருக்கிற 905 ஏரியாஸில் கூட இந்த வேக்கன்சி ரேட்ஸ் இந்த ஹையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட ஹோப் என்னென்னா, வேக்சினேஷன் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் இவங்கெல்லாம் திரும்பி பேக் டு ஒர்க் ஃபோர்ஸ் வருவாங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இன் கிளாஸ் லேர்னிங்க்கு வருவாங்க அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வேக்கன்சி ரேட்ஸ் குறையும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ முதல்ல வந்த வீடு வாங்குகிற அந்த ஒரு செக்டரும் இதுவும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி வேக்கன்சிஸ் ஜாஸ்தியாகிற பட்சத்தில் இவங்க வந்து அகெயின் அவுட்ஸ்கட்ஸில் போய் வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கூட வரும். அண்ட் இவங்க ஜாப் லாஸஸ் தவிர்த்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற சுச்சுவேஷன்றதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, டவுன் டவுனில் தான் இருந்து கம்யூட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால அவுட்ஸ்கட்ஸில் போய் வீடு வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய வொட்டாலிட்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்குது எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங். அகெயின் இதெல்லாம் ட்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்து ஹிஸ்டாரிக்கலாக ஜார்டன் ஆகிட்டே இருக்குது. ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் நம்ம வந்து இதை பற்றியெல்லாம் பேசுவோம். 2020 இந்த பேண்டமிக் வந்ததுனால இந்த மாதிரியான பாதிப்புகள், இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்துச்சு எக்கனாமிக்லி அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ், ரெண்டிங், ஹவுஸ் பையிங் எல்லா வகையிலுமே ஆன சேஞ்சஸ் பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹிஸ்டாரிக்கலாக பேசுவாங்க இந்த வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே வொட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது இந்த வருஷம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசும்போது மணி எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் இன்னமுமே மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து கனடா மணி, கெனடியன் டாலர், ஸ்ரீலங்காவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ரொம்ப ஹை ரேட்டில் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் 59 rupees for $1 and
ஸ்ரீலங்கன் மணி வந்து $160 rupees for $1 போயிட்டுருக்குது. ரொம்பவே ஹை ரேட்ஸ். ஸோ இந்த வகையில் அகேன் நீங்கள் ரொம்ப சேஃபாக ஊருக்கு காசு அனுப்பணும் அப்படின்னா கொலம்பியா குரூப்போட தொடர்பு கொண்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அகேன் ட்ராப் ஆஃப் இடங்களில் நீங்கள் மணியை ரொம்ப சுலபமாக ட்ராப் ஆஃப் பண்ணி ரொம்ப சேஃபாக காசை வந்து நீங்கள் பேக் ஹோம்க்கு அனுப்பலாம். அகேன் பிராம்டனுக்கு தான் நீங்கள் போகணுன்றது இல்லை. கொலம்பியா குரூப்புக்கு நிறையா ட்ராப் ஆஃப் ஜோன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க இடங்கள். சேஃபாக உங்கள் பணத்தை ரொம்பவே பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 160 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 18 கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. போன வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் ஒன்டாரியோவுக்கு தெரிவித்தாங்க. ஸோ இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் அறிவித்ததுலேருந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. என்ன டிஃப்ரென்ஸ்? இத்தனை நாள் வரைக்குமே நம்ம லாக்டவுனில் தான் இருந்தோம். ஸோ அதுக்கும் இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தாங்க. இருந்தாலுமே லாஜிக்கலி ஸ்பீக்கிங் செயல்முறையில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இட்ஸ் த சேம் சிச்சுவேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் இருக்க முடியுமோ இருக்கணும் அப்படின்றது தான் இதோட கோட்பாடு. பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அதே வேர்ட்ஸை சொல்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டரை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடந்தால் உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் தேர்ஸ்டேலேருந்து இன்றைக்கி மண்டே, ஸோ இந்த 5 நாளில் என்ன மாதிரி இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய ஸ்டோர்ஸில் சரியான முறையில் அவங்க ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்கை கடைப்பிடிக்கலை அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 700 கம்ப்ளைண்ட்ஸ் பதிவு ஆகிருக்கு. பட் டிக்கெட்ஸ் எதுவும் இஷ்யூ செய்யப்படவில்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா காண்டோஸில் மாஸ்க் போட்டுட்ருக்கணும் ஹால்வேஸில், எலிவேட்டர்ஸில் அப்படின்றது ஒரு பைலாவாக இப்போது அகெயின் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்காக யாரும் டிக்கெட்ஸ் வாங்கலை. பட் நிறைய பேர் இதை வந்து மீறதா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காண்டோ பில்டிங் மெயின்டெனன்ஸ் பீப்புள் தான் இந்த ரூலை வந்து அவங்க முன் வைக்கணும். அண்ட் அதை அவங்க எப்படி ஸ்பெசிஃபிக்காக அதை நடைமுறை கொண்டு வராங்க அப்படின்றத அவங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நிறைய பேர் கூட்டம் கூடுறதா இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து டிக்கெட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அகேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த சோ கால்ட் ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் அப்படின்றதில். இது அகேன் மான்ட்ரியலில் கர்ஃப்யூ அப்படின்ற அந்த அளவுக்கு ஒன்டாரியோவில் ஒரு ரூல் கொண்டு வரலைனாலும் இதுவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீரியஸான விஷயந்தான். அகேன் எவ்வளோக்கு எவ்வளோ வீடுகளில் இருக்க முடியுமோ இருங்க, சோஷியல் கேதரிங்ஸை குறைச்சிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த நம்பர்ஸ் கீழே இறங்கி வந்தால் தான். ஸோ இப்போ we are almost at 3000-4000 நம்பர் ஹைஸில் இருக்கிறோம் ஒன்டாரியோவில். ஸோ இது
ஆல்மோஸ்ட் 1000 கீழே வந்தால் தான் ஹெல்த் கேர் மேனேஜ் பண்ணும் அப்படின்றது அகேன் நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இட் ஷுட் பி பிலோ 100. இல்லைன்னா ஐசியூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அபவ் கெப்பாசிட்டி ஆகிடும். அண்ட் இதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, யாருக்கு அந்த கிரிட்டிக்கல் கேர் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரையாரிட்டி மேட்ரிக்ஸ் சொல்ல மாட்டேங்க. அது ரொம்பவே கவலைக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் வர வாரங்களில். ஏன்னா அந்த ஒரு கெப்பாசிட்டி ரீச் அவுட் ஆகிட்டே போச்சுன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து யாருக்கு அந்த முதல்ல அந்த ஐசியூ பெட்டை கொடுக்கணும், யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கேரை கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டிசிஷன் ஃபேக்டர். ஏன்னா அகேன் தே ஹேவ் டு கோ பை யார் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க, யார் வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே இறக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அந்த ப்ரைமரி கேரை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அந்த டிசைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம அந்த லெவலுக்கு போயிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே ஹோப் பண்ணிகிட்டே இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சீரியஸான விஷயங்களில் கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பார்த்துக்கணும். அந்த வகையில் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்முமே அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை எல்லாருக்குமே கொடுக்கும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு அழகான பாடலை தான் பார்க்க போகிறோம். அகேன் நான் சொன்ன மாதிரி ஆர்ட்டுக்கு இல்லாத பவரே இல்லைங்க. அதுவும் இந்த மாதிரி ரிலாக்ஸிங்கான விஷயங்களுக்கு அண்ட் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ அந்த வகையில் இப்போ வரக்கூடிய பாடல் வந்து கோகுலன் பாடியிருக்காங்க சூப்பர் சன்ஸ் மியூசிக்கில். அகேன் நாங்கள் எப்பயுமே பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு கெனேடிய ப்ரொடக்ஷன். வாங்க அந்த பாடலை பார்க்கலாம். காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஹோ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே பேச வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார்
ஸோ என்னதான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணாலும் சில நேரங்களில் அஃப்கோர்ஸ் நம்ம திரும்பி கம்ஸ் பேக் டு ரியாலிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வேக்சினேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னமும் இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக நிறைய செக்டர்ஸில் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு பெரிய டிபார்ட்மெண்ட் இது இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற டெஸ்டிங் மெத்தட் வந்து நம்ம ஒரு டெஸ்டிங் சென்டர் போகணும், 2 days ஆகும் ரிசல்ட்ஸ் வரணும். ஸோ இந்த டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஹோப்ஃபுல்லி ஒரு ஹோம் டெஸ்ட் கிட் மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் இன்னமும் பெட்டராக இந்த பேண்டமிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இன் அடிஷன் வித் வேக்சினேஷன் அப்படின்னு ரீசர்ச் சொல்லுது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ரீசர்ச் பண்ணி சீக்கிரமே அப்படி ஒரு டெஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்கனாலும் பெட்டர் ஆகும். ஏன்னா நம்ம இம்மீடியட்டாக ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டோம்னா பேஷண்ட்ஸ் வந்து குவாரண்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாகும். 2 நாள் டெஸ்ட் பீரியட் ரிசல்ட்ஸ் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லேயே நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த கிருமியை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தியரிட்டிக்கலாகவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஈஸியாக டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை இன்னுமே கண்டெயின் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் அது மட்டும் பார்த்தாது, வேக்சினேஷனும் அதுக்கான லெவலில் ஸ்பீடப் ஆகி ரெண்டும் ஆன் பார் போச்சுன்னா இந்த பேண்டமிக்கை இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னுட்டு டேட்டா தெரிவிக்குது ரீசர்ச் மூலமாக. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக எந்த மாதிரி நடைமுறைக்கு வரும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் கோவிட் சம்மந்தப்பட்டது அண்ட் மற்ற விஷயங்களையுமே அடுத்ததாக நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தடுப்பூசி திட்டங்களை தற்காலிகமாக தாமதப்படுத்த அல்லது இடைநிறுத்த கனடாவின் 3 மாகாணங்கள் முடிவு செய்துள்ளன. அடுத்த மாதத்தில் கனடாவின் தடுப்பூசி விநியோகத்தை குறைப்பதற்கான ஃபைசரின் அறிவித்தல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ, மனிடோபா மற்றும் அல்பர்டா ஆகிய மாகாணங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளன. கனடாவின் அடுத்த மாதத்துக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றுமதி பாதியாக குறைக்கப்படும் என கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. இதனால் தனது தடுப்பூசி திட்டங்களில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை இந்த 3 மாகாணங்களுக்கும் தோன்றியிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமும் விரைவில் இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலை தோன்றியிருக்கிறது. இதுவரை 500,000க்கும் அதிகமான கனேடியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அங்கீகரிக்கப்பட்ட ஃபைசர் மற்றும் மொடோனா தடுப்பூசிகளில் 8,22,000க்கும் மேற்பட்டவை இதுவரை மாகாணங்களிடம் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ கூடுதலாக 500க்கும் மேற்பட்ட மருத்துவமனை படுக்கைகளுடன் முக்கியமான பராமரிப்பு திறனை விரிவுபடுத்துகிறது. இன்று ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். அதிக விகிதத்தில் கோவிட் பரவுதல் உள்ள மருத்துவமனைகளில் இந்த விரிவுபடுத்தல் முன்னெடுக்கப்படுகின்றது. இவற்றில் 35 மருத்துவமனை படுக்கைகள் வான் நகரில் உள்ள புதிய மருத்துவமனையில் அமைய உள்ளன. பரி ஒன்டாரியோவில் உள்ள ஒரு நீண்டகால பராமரிப்பு இல்லத்தில் மொத்தம் 116 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 63 குடியிருப்பாளர்களும் 53 ஊழியர்களும் அடங்குகின்றார்கள். கடந்த 10 தினங்களில் இந்த நீண்டகால பராமரிப்பு இல்லத்தில் 9 குடியிருப்பாளர்கள் தொற்றின் காரணமாக மரணமடைந்துள்ளார்கள். இந்த நீண்டகால பராமரிப்பு இல்லத்துக்கு உதவுவதற்கென செஞ்சிலுவை சங்கம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனாலும் இங்கு இராணுவத்தினரின் உதவி வழங்கப்பட வேண்டும் என்று NDP தலைவி ஆண்ட்ரியா ஹோர்வத் வலியுறுத்தியுள்ளார். இந்த நீண்டகால பராமரிப்பு இல்லத்துக்கு தற்காலிக தலைமைத்துவத்தை வழங்க ஒர்லியா மருத்துவமனைக்கு சுகாதார பிரிவினால் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இன்று மாத்திரம் 5,424 கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 2,578, கியூபெக்கில் 1,634, அல்பர்டாவில் 474, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 301, சஸ்கெச்சுவானில் 290, மனிடோபாவில் 118, நியூ பிரன்ஸ்விக்கில் 26, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 4 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
கியூபெக்கில் 32, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 31, ஒன்டாரியோவில் 24, அல்பர்டாவில் 11, மனிடோபாவில் 4, சஸ்கேச்சுவானில் 4 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் 2826 பேர், சஸ்கேச்சுவானில் 142 பேர், மனிடோபாவில் 87 பேர், நியூ பிரன்ஸ்விக்கில் 14 பேர் என இன்று சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கனடாவில் 7,15,072 தொற்றுகளும் 18,120 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 6,23,033 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவிட் தொற்றின் திரிபினால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஒருவர் இன்று ஒன்டாரியோவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பயணத்துடன் தொடர்பில்லாத ஒருவர் மூலம் இந்த புதிய தொற்றின் பரவல் லண்டன் ஒன்டாரியோவில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த புதிய திரிபின் பரவினால் ஒன்டாரியோவில் 15 பேர் பாதிக்கப்பட்டது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்து வரும் தினங்களில் இந்த திரிபினால் மேலும் பலர் பாதிக்கப்படலாம் என சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ஒன்டாரியோ மாகாணத்தில் டோபிங் ட்ரக் துறையில் நிகழ்ந்ததாக கூறப்படும் ஊழல் குறித்த குற்றச்சாட்டை தமிழர் ஒருவர் எதிர்கொள்கின்றார். 52 வயதான சுதேஷ்குமார் சிதம்பர பிள்ளை என்ற தமிழர் மீதும் ஒன்டாரியோ மாகாண காவல்துறை குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது. ஸ்டீவ் பிள்ளை என்ற பெயரை உபயோகிக்கும் இவர் ஹைவே 400 அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஸ்டீவ்ஸ் டோவிங் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். கடந்த சனிக்கிழமை டோவிங் ட்ரக் துறையில் நிகழ்ந்ததாக கூறப்படும் ஊழல் குறித்த தனது மூத்த அதிகாரிகள் 3 பேர் மீது OPP குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததுடன் 4 பேரை பணி இடைநீக்கம் செய்திருந்தது. டொரண்டோ பெரும்பாகம் பகுதிக்குள் உள்ள டோவிங் நிறுவனங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் முன்னுரிமை அளித்ததாக OPP குற்றம் சாட்டுகிறது. சிதம்பர பிள்ளை ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். ஸோ இன்றைக்கி நியூஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை பார்த்தோம். ஸோ அடுத்ததான் நாளைக்கு வெதர் எப்படி இருக்க போகுது? வெல், நம்ம மிட் வின்டரில் இருக்கிறோம். ஸோ குளிரை நோக்கி போயிட்டுருக்குறோம். தேங்க்ஃபுல்லி இது வரைக்கும் மைல்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு எவ்வளோ குளிராக இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஓகே நேயர்களே, இன்றைக்கி திங்கட்கிழமை நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அண்ட் இந்த கோவிட் பேண்டமிக்கில் நம்மளோட முன்னாடி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குறோம். அண்ட் 4 படி முன்னாடி போனால் சில சமயங்களில் சில சின்ன சின்ன ஸ்பீட் பம்ப்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நீங்கள் குட் ஈவினிங் கனடாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுங்க. அகேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.